ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த ஒரு 7 எம்பிக்கள், ராகவ் சதா மற்றும் அவர் கூட ஒரு 6 எம்பிக்கள் அந்த கட்சியிலிருந்து விலகி பாஜகவோட தேசிய தலைவர் நிதின் நபீன் அவர்களை சந்திச்சு தங்களை பாஜகவில் இணைத்திருக்காங்க. அவங்களுக்கான அந்த ப்ராசஸும் பாஜக எம்பி ஆகிறதுக்கான ப்ராசஸும் முடிஞ்சு அவங்க பாஜகவில் எம்பி ஆயிருக்காங்க. இப்போ ஒரு கட்சியிலேருந்து ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ இன்னொரு கட்சிக்கு போனால் கட்சி தாவல் தடை சட்டப்படி அது செல்லுபடி ஆகாது. ஆனால் இவங்க 7 பேருக்கும் அது செல்லுபடி ஆயிருக்கு. எப்படின்னா, பெரும்பான்மையிலிருந்து 3/2 பங்கு பேர் ஒரு குழுவாக இன்னொரு கட்சிக்கு போகும்போது அவங்க அந்த கட்சியோட எம்பியாக மாறலாம். அதன்படி பார்த்தா மாநிலங்களவையில் ஆம் ஆத்மியோட எம்பிக்கள் எண்ணிக்கை 10. இப்போ இந்த 10லிருந்து 7 பேர் பாஜகவுக்கு போயிருக்காங்க. அப்போ அதில் 3/2 பங்கு பேர் போனதுனால அவங்க கட்சித்தாவல் தடை சட்டம் அவங்க மேலே வராது. அவங்க இப்போ பாஜக எம்பி ஆகிட்டாங்க. பார்லமெண்ட்லையும் அதற்கான நடைமுறைகள்லாம் முடிஞ்சு அவங்க பாஜக எம்பியாக சேர்க்கப்பட்டிருக்காங்க. இப்போ அவங்க 7 பேரும் பாஜகவில் சேர்ந்ததுக்கு பிறகு அந்த ராகவ் சதா எம்பி அவர் பத்திரிகையில் சந்திச்சாங்க 7 பேர் சேர்ந்து. அப்போ ராகவ் சதா எம்பி சொன்ன விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஊழலுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் ஆம் ஆத்மி. நாங்களாம் ஊழலை ஒழிப்பாங்க அப்படின்னு தான் அந்த இதில் இணைஞ்சு பயணம் பண்ணோம். ஆனால் ஆம் ஆத்மிலேயே இப்போ ஊழல் மலிஞ்சு கிடக்கு, அதிகமாக இருக்குது. அதனால தான் இப்போ நாங்கள் அதுலேருந்து வெளியே வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடியோட செயல்பாடும் பாஜகவோட செயல்படும் இந்த நாட்டு நலனில் ரொம்ப அக்கறை கொண்டு செயல்படுறதுனால நாங்கள் பாஜகவில் இணைந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாஜகவோட தேசிய தலைவர் நிதின் நபீன் அவர்களை சந்தித்து பாஜகவில் இணைந்து இப்போ பாஜக எம்பி ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக அவர் விஷயம் ஒன்று சொன்னார், ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏ ரைட் மேன் இன் ராங் பார்ட்டி அப்படின்னாரு. அதாவது ஒரு சரியான மனிதர்கள் தவறான ஒரு கட்சியில் இருந்தோம், இப்போ சரியான மனிதர்கள் சரியான கட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராகவ் சதா மற்றும் பாஜகவில் இணைந்த 6 எம்பிக்கள்.